ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏர்முருகதாஸ் இயக்கத்தில் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்கிற படம் தான் மதராசி. இந்த படத்தோட படப்பிடிப்பு பார்த்திங்கன்னா இறுதிக்கட்ட நிலையில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூலாக இந்த படத்தோட படக்குழு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் தான் மிக பிரம்மாண்டமாக ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனல் ஷெடியூலில் இந்த படத்தோட எந்த போர்ஷன் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு செம்ம இன்டென்ஸான கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் போர்ஷன்ஸை தான் பார்த்திங்கன்னா ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் யார் வில்லனாக நடிச்சிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான வித்யுத் ஜம்வால் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இவரை பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படத்தில் நம்ம ஏர்முருகதாஸ் வேற லெவலில் யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் மற்றும் வித்யுத் ஜம்வாலுக்கு நடுவில் நடக்கிற சண்டை காட்சியை தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபைனல் ஷெடியூலில் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவலில் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்முருகதாஸ் வித்யுத் ஜம்வால் மற்றும் நம்ம தளபதி விஜயை வச்சு துப்பாக்கி படத்தோட கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷூட் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன், அதாவது சிவகார்த்திகேயன் விசஸ் வித்யுத் ஜம்வால், இந்த ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி படத்தோட கிளைமேக்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த படத்தோட கிளைமேக்ஸுமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஒர்க் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படத்தோட படக்குழு இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆக போகுதுங்கிறத எப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ செம்மையா அனௌன்ஸ் பண்ணபடி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி இந்த படம் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு இன்னொரு 300 கோடி ஃபிலிமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பிகாஸ் அவரோட கடைசி ஃபிலிமான அமரன் படம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல கிட்டத்தட்ட 300 கோடி கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த மதராசி படமும் கண்டிப்பாக 300 கோடி வரும்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த படத்தோட அவுட்புட் மட்டும் நல்லா வந்தாலே போதும். பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா சிறப்பான தரமான சம்பவங்களை பண்ணிடும். பார்ப்போம் இந்த படத்தில் ஏற்கனவே ஏர்முருகதாஸ் வேற லெவல் கம்பேக் கொடுக்குறாரா இல்லையான்னு. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக முடிவடைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். வில் மீட் இன் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சினிமாவில் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம சேனலில் மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லிடுங்க.